நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஒரு ஜென்யூனான காசு வாங்கணும், அதே மாதிரி ஜென்யூனான இடத்துல வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்ரீஷா காசை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. Welcome to my party. We're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink. வண்டி எப்படி நீங்க எப்படி ஒவ்வொரு வண்டி நீங்க உங்ககிட்ட நான் பார்க்குற வண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எப்படி Scars, flip the handlebars, crashing in my car. Wake up in a bar, I'll be a superstar. Just on my avatar. This world is so bizarre. Empty out the reservoir. 2,60,000 ரூபாயில இருந்து கார் இருக்கு. இந்த டைம் 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. I wanna get lost. I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபர் வந்து சொல்லலாம். I think I'm going crazy. ஒரு வண்டி என்கிட்ட இருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம பண்ணி எல்லாம் எந்த வண்டி கொண்டு வந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். To the face. I'm taking 6 shots. Are you coming with me? மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனாவே தான் வண்டி வந்து இருக்கும். சென்னை வண்டி பெரும்பாலும் வந்து இருக்காது. This place don't know how to stop when I'm feeling this way. I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நம்ம நீங்க கேட்ட ஸ்ரீஷா காசா வந்திருக்கோம். நீங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரிவ்யூஸ்லயே அவங்களும் வந்து மாசம் அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கு. சங்கர் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. போன வீடியோஸ் போட்டு 1 மந்த் கிட்ட ஆகும் போது எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நம்ம இது 3வது வீடியோ பண்றோம். 2 வீடியோக்குமே நல்ல ரெஸ்பான்சிபிள் இருந்தது. நானுமே நினைச்சே பார்க்கல. அதாவது திருநெல்வேலிக்குள்ள ஒரு ஷாப் ரிவ்யூ பண்ணி நான் திரும்ப ரிப்பீட்டட் வந்தது உங்க ஷாப் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட ஆதரவு இருக்கு. நிறைய வண்டி நம்மளும் அதே மாதிரி பார்த்த வண்டிகள் எதுவுமே ரிப்பீட்டட் இல்லை. நீங்களும் கண்டினியூஸா வேற வேற எஃபர்ட் போட்டு வேற வேற வண்டிகள் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க. போன வாட்டி போட்டதுல கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவு சேல் ஆயிடுச்சு. இந்த வாட்டி நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டாக் கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே. ஃபைனான்ஸ் எப்படி சார் பண்ணி கொடுக்குறீங்க? ஃபைனான்ஸ்லாம் மட்டும் 4-5 கம்பெனி டைப்ல இருக்கு. ஓகே, நம்ம எந்த கம்பெனினாலும் அவங்களுக்கு எது ஓகேனாலும் அந்த கம்பெனில நம்ம சின்ன அமௌண்ட் கையில இருந்தா போதும். நம்மகிட்ட ஒரு 50-60,000 இருந்தாலே மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துடலாம். சார் வண்டி எப்படி நீங்க எப்படி ஒவ்வொரு வண்டி நீங்க உங்ககிட்ட நான் பார்க்குற வண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எப்படி நம்மகிட்ட வண்டி வந்து ஒரு 14 வண்டி தான் நிற்க முடியும். அதனால அந்த 14 வண்டி ஓரளவு எல்லா வண்டியுமே குவாலிட்டியாக நிப்பாட்டுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி அதை பார்த்து எடுத்துட்டு வந்த மாதிரியே இருக்கு. பர்டிகுலரான கார் கலெக்ஷன் தான் நிறைய. 2,60,000 ரூபாயில இருந்து கார் இருக்கு. இந்த டைம் 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட. ஓகே, அது மாதிரி ஃபினான்ஸும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த டைம்ல எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அதனால பணம் கேஷ் கொண்டு வரதுக்கு மக்கள்லாம் அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அக்கௌண்ட்ல தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம கம்பெனி அக்கௌண்டே இருக்கு. ஸ்ரீஷா காசுனே அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போட்டு நம்ம அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டா சில பேர் நம்ப மாட்டாங்க. அதனால கம்பெனி அக்கௌண்ட்லயே போட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே சேஃப்டியா இருக்கும். கண்டிப்பா பேசினா கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ரீஷா கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சார் லொக்கேஷன் அப்படி சொல்லிடுங்க சார். லொக்கேஷன் வந்து நம்ம சயின்ஸ் சென்டருக்கு அப்படியே பேக் சைடில் நம்ம கார் மார்க்கெட் வந்துடும். அப்படி இல்லைன்னா பிஎஸ்என்எல் ரோடு இருக்குது. பிஎஸ்என்எல் ரோட்லேருந்து வர்ணம்ஸ் புகாரி ஹோட்டல் அடுத்த 2வது ரைட்டில் நம்ம கார் மார்க்கெட் வந்துடும். எப்படி சார் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்களா சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே ஸ்ரீஷா கார்ஸுங்கிறது தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி? ஸ்ரீஷா கார்ஸ் நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து வராங்க, பர்ச்சேஸும் பண்ணுறாங்க, வந்து பார்த்துட்டும் போகிறாங்க. அவங்களோட சில கார் அவங்க குறிப்பிட்ட கார் கேட்குறாங்க. நம்ம வந்தோன்னே கூப்பிட்டா கூட 2ஆம் மட்டும் நம்ம ஆஃபீஸை பார்த்து பை பண்ணிட்டு போகிறோம். ஒரு வண்டி என்கிட்ட இருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம பண்ணி எல்லாம் எந்த வண்டி கொண்டு வந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்து கொடுத்துருவோம். கேஷ் எப்படி சார் உடனே கொடுத்துருவோமா இல்லை அதுக்கு ஏதாவது டிலே அந்த மாதிரி நம்ம வித்தா தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எதுவும்? எக்ஸ்சேஞ்ச்னா உடனே நம்ம கேஷ் கொடுத்துருவோம். உடனே கேஷ் தான் ரெடி கேஷ். எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சுன்னா அந்த அவங்க பை பண்ணுற காருக்கு அவங்களோட காரை கழிச்சிட்டு நம்ம பேலன்ஸ் அவங்க கொடுத்தா போதும். நம்ம அந்த காரை எக்ஸ்சேஞ்ச் எடுத்து கொடுத்துருவோம். அதையும் நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ராப்பராக அவங்க கையில் கொடுத்துருவோம். எல்லாமே A to Z பக்காவாக இருக்கும். பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். பேசுகிற ஃபுல்லாக கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீஷா கார்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற ஒரு ஃபேமிலி யூஸ்டு கார் இருக்கட்டும். இல்லை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் மாறிச்சு. நீங்கள் ஓன் போர்டை கூட நீங்கள் டீ போர்டை கூட கன்வெர்ட் பண்ணி வந்து ஓட்டலாம். இது ஒரு பக்கா ஓன் போர்டு வண்டி தான். இப்போதைக்கு 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸ்விஃப்ட் டிசைர், மாருதி டிசைரு VDI வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 4 டயருமே புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. சின்ன மைனூட்டான நெயில் ஸ்க்ராச்சஸ் கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்துருக்கு. பேக் சைடு வீலாம் பாருங்கள், பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ரிமோட் கீ வந்துடும். 4 டயருமே அப்படி தாங்க இருக்கும். அதுவும் பிராண்ட் நியூ எக்கோக்மா டயர். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள். கீ இந்த மாதிரி ரிமோட் கீ வந்துடுது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 1,59,000. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருக்குது. சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பேக் சைடு சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸையும் பாருங்கள்.
ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்ல அல்டிமேட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பூட் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். ஸோ டிசைர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு யூனிக்காக தோன்றதுக்கான காரணமே பார்த்திங்க அப்படின்னா அதோட பூட் ஸ்பேஸ் தான். லக்கேஜ் எவ்வளோ நாளும் வந்து வச்சுக்கலாம். ஸ்டெப்னியும் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு 90% மேலேயே வந்திருக்கும். இந்த மாருதி சுசுகி டிசைர் VDI டீசல் வண்டி 1 லிட்டர் டீசலுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. அதுவும் ஸ்ரீசா கார்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு பக்கா ப்ரைஸ் கண்டிஷனில் இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. 2014 ஒரே ஓனர், கம்பெனி சீரிஸ் ரெக்கார்டோட இருக்குது. இன்சூரன்ஸ் 5 மாதம் வரைக்கும் கரண்டாக இருக்குது. இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5,75,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வாங்கலாம். நேரில் விசிட் பண்ணுங்கள், வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்ரீசா கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா Hyundai i20 எரா வேரியன்ட்டு. வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்லேருந்து இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து அல்டிமேட்டான கண்டிஷனில் ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு சூப்பரான வண்டி. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள் வேணும்னா இந்த வண்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்ககிட்ட மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனாகவே தான் வண்டி வந்து இருக்கும். சென்னை வண்டி பெரும்பாலும் வந்து இருக்காது. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. 4 டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் 2 டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 to 80 இருக்கும். பேக் 2 பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஒரு 70% வந்திருக்கும். இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட். வண்டியோட ஃபியூல் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் வேரியண்ட். 2016 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 70,800 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் சைட் வியூலாம் பாருங்கள். பவர் விண்டோஸ் வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஏர்பேக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிங்கிள் ஏர்பேக் வண்டியில் வந்துடும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக காமிக்கிறேன். 73,100 வந்து ஓடி இருக்குது. எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர்ஸ் வியூலாம் பாருங்கள். நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு டீட்டெயிலாக வண்டியோட வியூ உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் அப்படியே நேரில் பார்த்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கொடுக்க முடியும். அந்தளவுக்கு தெளிவாக வந்து காமிச்சிருவோம். இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க. இந்த வண்டியுடைய மாடல் 2016 ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டி பெட்ரோல் வண்டி. அதுவும் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5,50,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை இன்னுமே நெகோஷியபிள் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்ரீசா கார்ஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டி. மாருதி சுசுகியில் ரிட்ஸ் VXi பெட்ரோல் வண்டி. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010. வண்டி பாடி அவுட்லைன்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் ஸ்க்ராச்சஸ் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்குது. வண்டியினுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பர் 70. டயரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% இருக்கும். பேக் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்துருக்கு. அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள். வண்டி அப்படியே ஷைனிங்காக இருக்குது. ரிட்ஸ் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்காங்க. அந்த ரிட்ஸை வந்து பார்த்த உடனே பிடிக்கும். அந்த மாதிரி வந்துருக்கு. அவ்வளோ பலன்னு வச்சுருக்குறாங்க. டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே பாருங்கள். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ். பெரும்பாலும் இவங்கள்ட்ட வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டியாகவே தான் நிறையா அவைலபிளாக இருக்குது. ரிமோட் கீ வந்துடுது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். 95,454 ஓடி இருக்குது. சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே பாருங்கள். சோனி செட்டு போட்டுக்கிறாங்க. சீட் கவர்ஸ் வியூலாம் பாருங்கள். சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள். பேக் சைட் சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் பாருங்கள். ஸோ வண்டியோட பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அப்படியே பேக்ஸில் இருந்து இன்டீரியர் அஃபியரன்ஸ் பாருங்கள். இந்த ரிட்ஸும் உங்களுக்கு ஸ்விஃப்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் சேம் ஒரே இன்ஜின் தான். உள்ள இன்டீரியரில் பாருங்கள். ஸ்விஃப்ட் தேடிட்டு இருக்கீங்களா? ஸ்விஃப்ட்டை விட மார்க்கெட் ரேட்டில் கம்மியாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் 2010 மாடல் வண்டி. அப்படியே ஒரு ஷோரூம் கண்டிஷனில் சும்மா பலன்னு இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,60,000 மட்டும் கேட்குறாங்க. இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்லை. ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள், வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ரேட்டை இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. எப்போவுமே ஸ்ரீசா கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்கிற ப்ரைஸை விட நேரில் வந்தால் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். வண்டி கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தா பிடிக்காது அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. வண்டி வந்தால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வண்டி எப்படி நிற்குன்னு பாருங்கள். அந்த சஸ்பென்சர் கீழே தொய் கொடுக்குறோம். அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாமல் எப்படி அப்படி நிற்கி பாருங்கள். அப்படியே ஒரு ஷோரூமில் எடுக்கும்போது எப்படி நிற்கும் அந்த மாதிரி வந்து அப்படி ஜம்முன்னு நிற்கி. வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஸ்ரீசா கார்ஸில் போன டைம் ஒரு ஆல்ட்டோ வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸாக வந்து ஏன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டி பழகிறக்கா இருக்கட்டும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள், அதே மாதிரி அந்த வண்டி ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான வண்டின்னு போட்டிருந்தோம். இங்கே நியர்பையில் இருக்க வாக்கிங் கஸ்டமரே அதை பார்த்துட்டு வந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட வண்டி தான் மாருதி 800. இந்த கலரே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷனான கலர், டியூல் டவுன் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. டாப்பில் பிளாக்கு, வண்டி பாடி வந்து எல்லோ. வண்டி அந்தளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்குது. இதுலேயும் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. 2006 மாடல், FC 2027 வரைக்கும் இருக்குது. MBFI இன்ஜின்,
ஃப்ரண்ட் 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும், பேக் 2 ஒரு 60% இருக்கும். MBFI இன்ஜின் வண்டி இப்போ ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுது வண்டி. பேக் சைடு வீலாம் பாருங்கள், உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும். இன்டீரியர்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்குது. வண்டிக்கான ஓனர்ஷிப் பற்றி பார்க்கும்போது 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் வண்டி நல்லா சுத்தமாக வச்சுருக்குறாங்க. பஸ் டைம் பையர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு ஓட்டி பழகிறதுக்கு ஒரு வண்டி வேணும்னா நீங்கள் இந்த வண்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, நேரில் விசிட் பண்ணுங்கள், உடனே எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாருதி 800க்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1,10,000 மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. 2006 MBFI இன்ஜின். முக்கியமாக வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. திருப்பூர் சைடில் இதே வண்டி இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது 1,50,000 லட்ச குறையாமல் சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறதே 1,10,000 தான். நேரில் வாங்க, இதையும் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு, அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி கேளுங்க. இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம். வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, நேரில் விசிட் பண்ணுங்கள். இதிலே நெகஷியபிள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனல் நேமை யூஸ் பண்ணி குறைச்சி பேசி வந்து இந்த வண்டியை உடனே வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலில் மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபர் வந்து சொல்லலாம். ட்ரைபர் ஏன் அப்படின்னா ஒரு 7 சீட்டரில் ஒரு பெட்ரோல் வண்டியில் மைலேஜும் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு 7 பேர் 8 பேர் உட்காந்து ஜம்முன்னு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள். ஏன்னா பெட்ரோல் வண்டினாலே பெரும்பாலும் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். டீசல் வண்டி மேலே இருந்த அபிப்பிராயமே நிறைய பேருக்கு எர்டிகாலாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எர்டிகாவோட பட்ஜெட் எங்கேயோ இருக்குது. ஆனால் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு மார்க்கெட்டில் ஒரு ஹை மாடல் எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு சூப்பரான வண்டி ரெனால்ட் ட்ரைபர். இது வந்து RXL வேரியண்ட்டு. முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வண்டி. எனக்கு மேனுவல் தான் அதாவது ஆட்டோமேட்டிக் தான் ட்ரைவ் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு, அதாவது வண்டியே ட்ரைவ் பண்ண தெரியல, இப்போ தான் வண்டி கற்றுட்ருக்கேன், எனக்கு இப்படி இருந்தால் வண்டி ஓகே அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 73,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 4 டயருமே புது டயர் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுவும் திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. 2021 கடைசி, 22 ரிஜிஸ்ட்ரேஷன், 2022 ரிஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் தான் இருக்குது. உள்ள இன்டீரியராக பாருங்கள், அதுவும் லோக்கல் நம்பரு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்லாம் அப்படியே லைவாக காமிப்பாங்க பாருங்கள். சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. பேக் சைடு வாங்க, அப்படி பேக் சைட்லேயும் டோருக்கு டோர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டி நல்லா ஒர்த்தாக இருக்குங்க வண்டி. அப்படியே பின்னாடி வாங்க, பேக் சைட்லேருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள். அந்த தேர்ட் ரோ சீட்டு கூட பார்த்தீங்கன்னா எர்டிகாவோட உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்துருக்கும். பேக்கில் இருந்து அப்படி இன்டீரியர் காமிங்க. பெட்ரோலில் இது மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மைலேஜே கூட வந்து காமிக்கும். அந்தளவுக்கு மைலேஜும் வந்து நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தான். ட்ரைபர் நிறைய பேர் கேட்டிங்க, நம்ம சேனலில் ட்ரைபர் போட்டால் உடனே ஷோல்ட் அவுட் பண்ணிடுறீங்க. அதுவும் இன்றைக்கி 2021 கடைசி, 22 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ட்ரைபர் வந்துருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ வண்டி பார்க்குற லொக்கேஷன் ஸ்ரீசா கார்ஸ். இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ், இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்க. அது இன்னும் ஒரு 1 இயருக்கு பிப்ரவரி மாதம் 2025 வரைக்கும் கரண்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிமம் பட்ஜெட் 6,95,000 சொல்லியிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஓரளவு ஃபைனான்ஸில் ஒரு வண்டி வேணும்னு நினைக்கிறீங்க, மினிமம் அமௌண்ட் கையில் இருந்தால் அந்த வண்டியை டிரைவரை வந்து வாங்கிக்கலாம். இவங்க நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குயிக்காக கால் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு சிறப்பான வண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா சைலோ E4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மஹிந்திரா சைலோ இன்றைக்கி ஸ்ரீசா கார்ஸில் வந்து அப்டேட்டில் இருக்குது. வண்டி குவாலிட்டி அந்தளவுக்கு வந்து பக்காவாக வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2010 இருந்தால் கூட அந்த பலன்னு இருக்குது. இன்ஜின் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஈகிள் இன்ஜின் வந்துடும். வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் கண்டிஷனில் வந்துருக்கு. டாப் கேரியர் முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த டோர் வைசர்லாம் போட்டு வண்டி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. பேக் சைடு வீலாம் பாருங்கள். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸும் லைவாக இருக்குது. TN 75 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. 369 நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது. பேக் சைடு வீலாம் பாருங்கள். இந்த சைடு லுக்கே வண்டி எப்படி மிரட்டலாக நிற்கின்னு பாருங்கள். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வரும். டேஷ்போர்டோட வியூலாம் பாருங்கள். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 70,000 சம்திங் வந்து ஓடி இருக்குது. சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. பேக் சைடு வாங்க, அப்படி எவ்வளோ பெரிய குண்டு குழியாக இருந்தால் கூட அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே போகும் வண்டி, அப்படியே ஸ்மூத்தாக போகும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கான ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் ஸ்ரீசா கார்ஸ். நேரில் விசிட் பண்ணுங்கள். ரேட்டு அவங்களால எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த வண்டியை பேசி வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. மாருதி பிராண்டில் ஒரு சூப்பரான வண்டி வேணும், பாடி குவாலிட்டியில் இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டியில் சூப்பராக ஒரு வண்டி வேணும்னு கேட்குறவங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவங்களுக்கு வந்து மாருதி சுசுகி பலினோ தான் வரும். ஸோ அப்படிப்பட்ட பலினோ இன்றைக்கி நம்ம ஸ்ரீசா கார்ஸில் வந்து அப்டேட்டில் இருக்குது. அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி கிடைக்கிறதே ரேரு. ஸோ இன்றைக்கி அப்டேட்டில் வந்து இருக்குது. 2018 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டெல்டா வேரியண்ட்டு.
மாருதி சுசுகி பலினோ டெல்டா வேரியண்ட் பெட்ரோல் வண்டி. பெட்ரோல்லையுமே இதில் நல்ல ஒரு மைலேஜ் வந்து இதில் எடுக்க முடியும். பேக் சைடு வியூ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துடுது. பேக் சைடு வியூலாம் பாருங்கள். வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, 4 டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ். அந்த பாடி குவாலிட்டி மாருதியிலே பாடி குவாலிட்டியில் நல்லா நீட்டாக அப்படி ஜம்முன்னு ஒரு கல் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வண்டியை சொல்லலாம். டியூல் ஏர் பேக் வந்துடும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் காமிக்கிறேன். 71,900 வந்து ஓடி இருக்குது. சீட் கோர்ஸோட வியூ எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். ஸ்டீரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடும். பேக் சைடு வியூ பாருங்கள். அப்படி வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே நல்லாயிருக்கும். பூட் ஸ்பேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். பூட் ஸ்பேஸை அப்படியே லைவாக வந்து பாருங்கள். ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதனுடைய பூட் ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்திருக்கும். ஸ்டெப்னியும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடியில் தான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸ்டெப்னியோட கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு 80 to 90 இருக்கும். பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள். ஸோ இந்த பலினோவுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 5,80,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2018 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள். ஸ்ரீசா கார்ஸை பொறுத்தளவுக்கு சொல்கிற ப்ரைஸை விட நேரில் வந்தால் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி நேரத்தில் எப்போவுமே ஸ்ரீசா கார்ஸில் போடுற வண்டிலாம் உடனுக்குடன் சொல்கிறது ஆகிற காரணம் என்னென்னா, நேரில் வந்து பார்க்கும்போது இப்போ சொல்கிற ப்ரைஸை விட எந்த அளவுக்கு அவங்களால பெஸ்ட்டு பண்ணி கொடுக்க முடியுமோ வாங்கி வந்து பேசியே கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த வண்டி வந்து எடுத்துக்கலாம். அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே வண்டி வந்து இருக்குது. லேடிஸ் யூஸ்க்கு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாருதி சுசுகியில் செலீரியோ. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ அதனால் யாருனாலுமே வந்து மேனுவல் ஓட்டுறதை விட ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கனால யாருனாலுமே ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான வண்டி பார்த்திங்கன்னா செலரியோன்னு சொல்லலாம். செலரியோ நல்லாவே வந்திருக்கும். ZXi முக்கியமாக டாப் அண்ட் மாடல் சிங்கிள் ஏர்பேக் வந்துடும். வண்டியில் ABS எல்லாமே வந்து வந்துடும். வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். 2018 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 20,000 சம்திங் தான் ஓடிருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. நம்பர் பாருங்களேன், நம்பர் எல்லாமே இவங்ககிட்ட வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே வரும். ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் முக்கியமாக. வண்டியோட பூட் ஸ்பேஸ் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிட பாருங்கள். பூட் ஸ்பேஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள். ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸ்டெப்னியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 90% வந்து சொல்லலாங்க. வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்லை, செலீரியோ யாருனாலுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். உள்ள இன்டீரியர் பாருங்கள். ஜஸ்ட் 4 விண்டோஸ், பவர் விண்டோஸ் வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, சிங்கிள் ஏர்பேக் வந்துடுது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முக்கியமாக ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுங்க. 20,500 தான் ஓடி இருக்குது ஓவராலே. சீட் கோர்ஸோட வியூ எல்லாமே லைவாக பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி அப்டேட்டில் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு வண்டி தேடுறீங்க, அதுவும் புது வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த வண்டிக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். பெட்ரோலில் இது மைலேஜுமே நல்லா கிடைக்கும். இப்போ எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டீசல் வண்டி கிடையாது. பெட்ரோல் வண்டியுமே நல்ல, அதாவது டீசல் வண்டிக்கு இணையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம மாறி தானே ஆகணும். அதாவது பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு வண்டியாக வேணும்னாலும் நீங்கள் இந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம். செலீரியோ ZXiக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 5,4 லட்ச ரூபா மட்டும் சொல்லியிருக்காங்க. 5,25,000 தான் கேட்குறாங்க. 2018 சிங்கிள் ஓனர், வெறும் 20,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு. ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, நேரில் விசிட் பண்ணுங்கள். ஸ்ரீசா கார்ஸை கான்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை உடனே வந்து உங்களுடைய சொந்த வண்டியாகவும் மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா பொலேரோ நியோ எப்படி இருக்கும். இப்போ வரக்கூடிய அந்த பொலேரோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதே சேம் பேட்டர்ன் சேம் லுக்கில் தான் இருக்குது. அதுவும் பிளாக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்கிறீங்க. பிளாக் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதுக்குன்னு சொல்லி நிறைய கிரேஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு பிளாக் கலரில் ஜம்முன்னு இருக்குது. பெரிய வண்டி நம்மளால் கூட ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டியாகவும் இருக்குது. டீசல் வண்டி 2015 மாடல் TUV 300 T8 வேரியண்ட்டு. வண்டியோட டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள். 4 டயருமே புது டயர் போட்டுக்கிறாங்க. முக்கியமாக எம்காக் இன்ஜின். அவங்க வரக்கூடிய அவங்களுடைய இன்ஜின் பொறுத்தளவுக்கு எம்காக் பொலேரோவில் இருக்கட்டும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோவில் இருக்கட்டும், எல்லாமே வரக்கூடிய சேம் அஸ்யூஷுவல் அதே இன்ஜின். வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பேக் வைப்பர், ரியர் டிஃபாகர் எல்லாமே வந்து வந்துடும். சென்சார்ஸ் இருக்குது. பின்னாடி பாருங்கள், ஒரு ஜீப் கேட்டகரியிலே ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். உள்ள ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு பொலேரோ விட உள்ள ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு MPV கேட்டகரியில் வருது இந்த வண்டி. கலர் தாங்க அட்ராக்ஷன். ஒரு பிளாக் கலரில் ஜம்முன்னு இருக்குது. T8 ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்டோடு வருது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். 1,38,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஏர்பேக் உங்களுக்கு டியூல் ஏர்பேக் வருது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டராக நீங்களே லைவாக பாருங்கள். 1,32,000 வந்து ஓடி இருக்குது. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி இன்பில்டு செட் இருக்குது. முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்டு. ஸோ பெரிய வண்டி யாருனாலுமே வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ப்ளஸ்
ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ண. சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்கள். பேக் சைட் வியூ பாருங்கள். தலைலாம் எங்கேயுமே தட்டாதுங்க, அவ்வளோ ஹைட் வந்துருக்குங்க வண்டியில். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6,40,000 மட்டும் கேட்குறாங்க. 2015 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர், சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு டீசலில் ஒரு சூப்பரான வண்டி. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். அதுவும் பிளாக் கலரில் சம்மன் இருக்குது. அதே மாதிரி ஒரு கொடிக்கம்பு மட்டும் வச்சு கொடி மட்டும் போட்டோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் நிற்கும் வண்டி. அப்படி யூனிக்காக தெரியும். 4 டயரும் பிராண்ட் நியூ புது டயர் போட்டிருக்கிறாங்க. ரேட்டு வெறும் 6,40,000 தான் சொல்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. சிரிசா கார்ஸ் வாங்க, ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம சிரிசா கார்ஸில் பார்த்துருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நிசான் மைக்ரா எக்ஸல் வேரியண்ட்டு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி. இது ஒரு பெட்ரோல் வண்டி தாங்க. 2012 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் வண்டியில் இல்லை. டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர், பேக் 2 ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு சிங்கிள் நெயில் ஸ்க்ராச்சஸ் கூட வண்டியில் வந்து இல்லை. அந்தளவுக்கு சும்மா பலன்னு வச்சுருக்கிறாங்க வண்டி. இவங்ககிட்ட பார்க்குற எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் அப்படி தாங்க இருக்குது. பேக்கில் பாருங்கள், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே, அதுவும் பைனியரில் வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ள இன்டீரியரில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. அதுவுமே பைனியர் தான். ஆடியோலாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த சைட் லுக்லாம் பாருங்கள். உள்ள இன்டீரியர் பாருங்கள். இது வந்து எக்ஸல் வேரியண்ட்டு, ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு. சிங்கிள் ஏர்பேக் வருது வண்டியில். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை காமிக்கிறேன் பாருங்கள். 83,000 வந்து ஓடி இருக்குது. சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிரிசா கார்ஸில் ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும். நேரில் வந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இதில் சொல்கிறதை விட நேரில் வந்தால் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து வண்டி வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம். அவங்களால என்ன முடியுதோ, என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. ஏன்னா குயிக்காக அந்தளவுக்கு வந்து ஷோல்ட் அவுட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,60,000 மட்டும் கேட்குறாங்க. 2012 மாடல். ஸோ வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரில் விசிட் பண்ணுங்கள். வெஹிக்கில் உடனே குயிக்காக கால் பண்ணி ஷோல்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் சிரிசா கார்ஸில் பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேவரட்டான கார். அதே மாதிரி இந்தியாவோட மோஸ்ட் செல்லிங் ஆஃப் கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேகனார் வந்து சொல்லலாம். வேகனாரில் VXI வேரியண்ட் வந்து இன்றைக்கி அப்டேட்டில் சிரிசா கார்ஸில் இருக்குது. இதுவுமே ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் தான். ரேட்டை ரீசனபிளாக பேசி வந்து கொடுப்பாங்க. 2018 மாடல், ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள். இந்த வண்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெயில் ஸ்க்ராச்சஸ் கூட வந்து பார்க்க முடியாது. நல்லா பலன்னு வச்சுருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது. 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சீரிஸ் ரெக்கார்டோட இருக்குது. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் வந்துருது. 4 டயருமே அப்படி தான் இருக்கும். 4 டயருமே புது டயர் தான் போட்டுக்கிறாங்க. டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸை பாருங்கள். உள்ள இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர்லாம் நல்லா தரமாக இருக்குது. இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ரிமோட் கீ வந்துடுது. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சூட்டபிளான வண்டின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உட்கார்றதுக்கு, உட்காந்து அப்படி எந்திரிச்சு வர்றதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதனால தான் இந்த வண்டியை நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பேக் சைட் சீட் கவர்ஸ் ரவி எல்லாமே பாருங்கள். வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் காமிக்கிறேன். வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸும் நல்லா வந்து வந்துடும். வண்டி பேக் சைட் வியூ அப்படியே லைவாக வந்து பாருங்கள். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்டெப்னி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்னியும் உங்களுக்கு ஒரு 80% மேலே வந்துருக்கு. பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள். டாப் அப்போசர்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது வெஹிக்கிள். 43,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் ஓட்டமே ஓட்டிருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4,90,000 மட்டும் கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஒரு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி கேட்குறீங்க, அதுவும் மாருதி சுசுகி வேகனார் கேட்குறீங்கன்னா இந்த வண்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. கண்டிப்பாக இந்த ரேட்டே நெகோஷியபிள் பண்ணி நினைக்கலாம். இவங்க நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிரிசா கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தரமான கார்ஸ் அப்டேட் ரிவ்யூஸ் தெரியணும், அதுவும் சிரிசா கார்ஸினுடைய அடுத்தடுத்த ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். அதே மாதிரி இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு சில வண்டிகள் நம்ம சொல்லியிருந்தோம். பர்டிகுலராக எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறீங்க வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு? இல்லை, வண்டி நம்மகிட்ட ஓரளவு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்ம ரெஃபரே பண்ணுவோம். அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யார்ட்டையும் எடுத்து கொடுக்குறதில்ல. நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ள அவங்க கேட்குற வண்டியை நம்ம எடுத்து கொடுத்துருவோம். சூப்பர் சார். அதான் கேட்டாங்கிறதுக்காக ஒரு வண்டி இருக்குப்பா, அங்கே இருக்குப்பான்னு சொல்கிறேன். நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அந்த வண்டி இருந்தால் இருக்கணும். அப்போ தான் கஸ்டமருக்கு நம்ம பண்ணுறோம். அதனால தான் சார் இப்போ நம்ம ஒரு வீடியோவில் 3வது வீடியோக்கு உங்களுக்கு நம்ம தேடி வரதே அதுதான். 3வது வீடியோ வரைக்கும் பண்ணுறோம். உட்காந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தவங்களும் சில கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னால் கூட அதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம வண்டியை முடிச்சு விட்றோம். சூப்பர். ஸோ பேசின ஃபுல்லாக கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஜென்யூனான கார்ஸ் வாங்கணும், அதே மாதிரி ஜென்யூனான இடத்துல வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிரிசா கார்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தரமான ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.